மடியில் இறங்கிடுவோம், இறைவனை கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான நகரையாரையும் வாழ்ந்து புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவைக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை இவர்களின் பரிந்துரையினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இக்கல்வி நிறுவனத்தில் பயின்ற அனைத்து மாணவ செல்வங்களையும் அருட்சகோதரர்களையும் ஆசீர்வதிக்கவும் வேண்டுகின்றோம். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை திருவசனங்கள் 16 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. தூய அன்னாளின் பெயரை தாங்கி அவருடைய பாதுகாவலிலே இயங்கி வருகின்ற இந்த அன்னாள் சபைக்காகவும் சபையில் சேர்ந்து உழைக்கின்ற அனைத்து அருட்கண்ணீர்களுக்கும், சிறப்பாக நம்முடைய நகரிலே அமைந்திருக்கின்ற இந்த அன்னாள் சபை கன்னியர் இல்லம் மற்றும் இந்த அருமையான பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்திலே பணிபுரிகிற ஆசிரியர் பெருமக்கள், படிக்கின்ற மாணவிகள் அனைவருக்கும் ஆயர் பெயராலும் முதன்மை தந்தை பெயராலும் வந்திருக்கிற அனைத்து அருட்தந்தையர்கள் பெயராலும் அழைக்க பெற்றிருக்கிற மற்ற அருட் சகோதரிகள் பெயராலும்
உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பள்ளியில் ஆசான்களாகவும் குடும்பத்தில் சிறந்த பெற்றோராகவும் இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்களை உமது திருக்கரத்தில் படைத்து ஜெபிக்கின்றோம். சிறந்த பெற்றோராய் தொடர்ந்து இவர்கள் வாழவும், எல்லா சூழ்நிலைகளிலும் குடும்பத்தை பேணி காக்கக்கூடிய நல்மனதை கொடுத்து ஆசீர்வதிக்கவும், இங்கே இருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் இந்த ஆண்டு முழுவதும் காப்பாற்றவும், சிறப்பாக இந்த பள்ளி வளர்ந்தோவும் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இதயம் நிறைந்து காணிக்கை தந்தோம், ஏற்பா இறைவா ஏற்றிடுவார். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம், ஏற்பா இறைவா ஏற்றிடுவார். வலியோர் வாழ்வும் எளியோர் உழைப்பும் அளித்தோம் அன்பாய் ஏற்பாயே. வலியோர் வாழும் எளியோர் உழைக்கும் அளித்தோம் அன்பாய் ஏற்பாயே. வலியில் பொருளாய் பணியில் பலியாய் பகிர்ந்து மகிழ்வோம் காணிக்கையாய். வார்த்தை வாழ்வாக எமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. வார்த்தை வாழ்வாக ஏமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித சிலுவை அனைத்து நலனுக்காகவும் ஆண்டவரே, நாங்கள் இறை பற்றுதலோடு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளையும் எங்கள் ஜெபங்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழிமரபினருக்கும் நிர்வாக்களித்த ஆசையில் நாங்களும் பங்கு பெறவும், இந்த நிறுவனம் இன்னும் சிறந்து வளரவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூய
தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏலும் புனிதர்களின் வியத்தகு அருள் சாட்சியத்தால் உமது திராவை என்ற புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே வானகன்னிகளோடு நாங்களும் இணைந்து உமது மாட்சியை புகழ்ந்து அக்களைப்புடன் பாடுவதாவது. இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், மேனாள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். என்று தங்களது பாதுகாவலியின் திருவிழாவை சிறப்பிக்கின்ற தூய அன்னாள் மெட்ரிக் ஆங்கில பள்ளி அங்கே பணிபுரிகின்ற அருட்சகோதரிகள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர், பெற்றோர்கள், பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. சபையை சார்ந்த அனைத்து அருட்கண்ணியர்கள் அவர்கள் சேவையையும் அவர்களது பணியையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகம் தந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் நம்பிக்கையுடன் பாடி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உள்ளவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து விரிகின்ற காலமிது. As we celebrate this joyful feast,
May your grace continue to guide us in faith and unity. Live a life full of humility, gratitude, intellectual curiosity, and never stop learning. Living in a state of gratitude is the gateway to grace. We with immense joy and pleasure to express our words of gratefulness to Reverend Father M. Philomendas, Vicar General, Diocese of Kumbakonam, who presided over the spiritual get-together. We thank you, Father, for the divine full prayers. You never fail to express God's love in whatever you do. We feel incredibly fortunate to have you in the Holy Mass. Keep our St. Anne's family in your daily prayer, Father. Your service to the community is truly inspiring. It proves your dedication. Thank you, Father. The humble spirit is the lamp of the Lord. We express our heartfelt thanks to Reverend Father Anthony Joseph. Your servant helped us to closer to God and strengthen our faith. Thank you, Father, for sharing your wisdom with us. Gratitude is the fairest blossom which springs from the soul. We are very delighted to thank Vicar Foreign and our parish priest, Reverend Father Guzman, for his greatest part in the Holy Mass. Thank you, Father. Gratitude makes sense for our past, brings peace for tomorrow, and creates a vision for tomorrow. We are delightful to thank Reverend Fathers who spend their precious time to be the part of this divine service. We express our special thanks to Reverend Father James Raj, our chaplain, for his spiritual guidance. Thank you, Father. We must find time to stop and thank the people who make the difference in our life. We express our heartfelt thanks to all the sisters who prayed and thanked God with us today. Gratitude sweetens even the smallest moment. Be thankful for what we have. We will end up having more. We would like to express our thanks to our teachers to make this celebration a graceful one. A grateful heart is the magnet is miracles. We like to render our thanks to our helpers who supported us in all our arrangements. Joy is the simplest form of gratitude. We would like to thank our choir group, especially Ilyas sir, who gave perfect turning to our choir group. Gratitude unlocks the fullness of life. It's the right time to share our thankfulness to Mr. Felix, Mr. Dharma and Mr. Arun who perfect the sound and light. Gratitude allows us to be happy so that each day with a grateful heart. We render our sincere thanks to our caterer who are going to serve the food to us. The sweetest moment in life comes not with the greetings to receive, with the thought that someone wishes the best for us every day. We would like to render sincere thanks to our well-wishers for sharing our joy today. Once again, thank you one and all.